சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். ஆடி மாசத்துல வர்ற அமாவாசை அப்படிங்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஸோ நீ ஆத்மாவை சாந்திப்படுத்தி அந்த ஆத்மா எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போய் அடையக்கூடியது. கடலோரங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், அதே மாதிரி கோகர்ணா, பூரி ஜெகநாதர் கோவில், கேரளாவில் பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஆலயங்கள், அந்த இடத்துல போய் தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது. பட் ஒரு சிலர் வீடுகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்கள் சொல்லி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு குடும்பத்துக்கு தெய்வமாக வரக்கூடியவர்கள். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி கூடவே அவங்களையும் வைப்பாங்க. சென்டிமெண்ட், எனக்கு எங்கள் அப்பா அம்மா தெய்வம் மாதிரி அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டில் இருந்தால் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை ரூமில் அவங்கள வைக்கிறது அவ்வளோ உகந்தது அல்ல. இப்போ சில குடும்பங்கள்ல எல்லாம் காவு கொடுத்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 தலைமுறையெல்லாம் விட்டுருவாங்க. அது தப்பு. நீ ஒரு தெய்வம், அதுக்கு காவு கொடுத்து தான் நீ சாமி கும்பிடணும்னா. அம்மா வணக்கம். வணக்கம். ஆடி மாசத்துல வர்ற அமாவாசை அப்படிங்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருடத்தில் 2 அயனங்கள் உண்டு, தட்சிணாயனம், உத்தராயணம். அப்போது தை மாதம் நமக்கு உத்தராயணம் ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் மேல் நோக்கு பாதியாக போகிறாரு. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தட்சிணாயன புண்ணிய காலம். சூரியன் கீழ் நோக்கு பாதையாக வர்றார், தெற்கு நோக்கி போகிறார். அப்போது இந்த சூரியனினுடைய பாதை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவர்களுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கிறது. அண்ட் இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் 1 மாதம் முழுக்க அவர் சந்திரனின் வீட்டில் இருப்பார். ஏன்னா சந்திரன் 2 நாள் தான் ஒரு ராசியில் இருக்கார், அவர் மாறிண்டே இருக்கார். ஆனால் சூரியன் மட்டும் 1 மாத காலம் இருப்பார். அப்போ இந்த 1 மாத காலமும் அவர் சந்திரன் வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் ஆடி அமாவாசை. அதனால இந்த ஆடி அமாவாசை எவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் முழு அனுகிரகத்தையும் நமக்கு கொடுக்கறது. இந்த அயனம் ஆரம்பிக்கிறது, இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது இல்லையா, இந்த அயன காலத்தில் சூரியன் பாதை மாறும் பொழுது சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து இருக்கிறதாக ஒரு தாற்பயம். இப்போ ஆடி அமாவாசைனாலே பொதுவா தர்ப்பணத்தோட சம்பந்தப்படுத்தி தானே சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஆமா, எல்லா அமாவாசையுமே தர்ப்பணம் தான்மா. எல்லா அமாவாசையும் தர்ப்பணம், எல்லா மாச பிறப்பும் தர்ப்பணம் உண்டு. ஆனா இந்த ஆடி அமாவாசையை தர்ப்பணம் சூரியனுக்கு தான். சூரியன் தானே அப்பான்னு சொல்றோம். ஸோ பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே சூரியனை வைத்து தான். ஸோ அமாவாசை தினத்துல தான் நம்ம தர்ப்பணங்கள் பண்றோம், இல்லைன்னா மாசப்பரப்பில் பண்ணுறோம். சூரியன் மாறுறச்சே நம்ம பண்ணுவோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் அந்த கடகத்திலே அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இல்லையா. இது கடலோரங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், அதே மாதிரி கோகர்ணா, பூரி ஜெகநாதர் கோவில், கேரளாவில் பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஆலயங்கள், அந்த இடத்துல போய் தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை நம்ம கரை சேர்க்கறது அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக ஒரு மனுஷன் செத்து போகிறாங்க, அப்போ அந்த ஆத்மா அது உடலை விட்டு பிரியுதுங்கும் போது அது இத்தனை காலம் அது பிரேத்த லோகத்திலேயே இருக்கும். அந்த பிரேத்த லோகத்திலேருந்து அவள் பித்ருலோகம் போகணும். அந்த பித்ருலோகத்திலிருந்து அவள் சூரிய மண்டலம் போகிறாளா இல்லை சந்திர மண்டலம் போறாளாங்கிறது தான் ஒரு அந்த சைக்கிள். இப்போ நீ சூரிய மண்டலம் போறாங்க அப்படின்னா அது என்ன, சந்திர மண்டலம் போடுறாங்கன்னா என்ன? அதான் நான் சொல்றேன் இல்லையா, இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இந்த ஆடி மாசம் தான் உங்களுக்கு ஒன்னா இருக்கா. ஸோ இந்த சூரிய மண்டலம் போறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப தெய்வ பக்தியோட, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோட பல காலமாக அவங்க மௌனத்திலேயே இருக்காங்க, அவங்க ஒரு சித்தர் நிலையை அடைஞ்சு இருக்காங்கங்கிறத எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய மண்டலம் போகக்கூடிய ஆத்மாக்கள். அந்த சூரிய மண்டலம் போனாங்கன்னா அவங்க ஒரு தெய்வமாக இருப்பாங்க. சித்தர்களினுடைய படங்கள் நமக்கு பேர் கூட தெரியாது, பட் ஒரு சிலர் வீடுகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்கள் சொல்லி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ
அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு தெய்வமாக வரக்கூடியவர்கள். சூரிய மண்டலத்துக்கு போகக்கூடிய ஆத்மாக்கள். சந்திர மண்டலம் போனால் அவளுக்கு மறுபிறவி உண்டு. ஸோ நீ நார்மலாக ஒரு லைஃப் வாழற, நீ செத்து போற, திரும்பவும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் மாதிரி தான். அவங்க எல்லாம் சந்திர மண்டலம் போறது. இந்த சூரிய மண்டலத்துக்கும் போகாம சந்திர மண்டலத்துக்கும் போகாம நட்டாநடுவில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், அது அலையும், அது பூதமா இருக்கலாம், பேயா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம். என்ன மாதிரியான ஒரு டெத் உனக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஒரு வீட்டில் ஒரு அகால மரணம் நடந்திருக்கும், அவனுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல அடிச்சுன்னு போயிட்டாங்க, பாடி கூட கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஆடி அமாவாசை டைம்லேயோ இல்லை மகாலய அமாவாசை டைம்லேயோ அவங்களுக்குன்னு செய்யக்கூடிய அந்த காரியங்கள்லாம் செய்யறதுக்கு இந்த ஆடி அமாவாசைங்கிறது அதுதான் உகந்த நாள். ஸோ நீ ஆத்மாவை வந்து சாந்திப்படுத்தி அந்த ஆத்மா எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போய் அடையக்கூடியது இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணத்தில் விசேஷம். இப்போ குறிப்பாக இந்த வருஷம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது எப்போ வருது? இது வந்து இந்த தடவை ரொம்ப இது ஞாயிற்றுக்கிழமை வருது. அதாவது சூரியனுக்கு உகந்த நாளுங்கிறது சண்டே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு மக்கள் போய் குவிஞ்சிருப்பாங்க. இது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த சண்டே வர்றது ரொம்ப சிறப்பு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இத்தனை காலம் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். நிச்சயமா. இப்போ இந்த தர்ப்பணத்தை கடந்து நம்ம வந்து மூத்தோர்களையோ முன்னோர்களையோ வந்து வீட்டில் நம்ம வழிபடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வழிபடணும்னா இன்னைய நாளில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம்? இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி கூடவே அவங்களையும் வைப்பாங்க. சென்டிமெண்ட், எனக்கு எங்கள் அப்பா அம்மா தெய்வம் மாதிரி அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டில் இருந்தால் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பூஜை ரூமில் அவங்கள வைக்கிறது அவ்வளோ உகந்தது அல்ல. ஆனால் இந்த ஆடி அமாவாசையில் நம்ம வந்து ஒரு சாமி நீங்கள் சன்னதி இருக்குன்னா அங்கே கீழே அந்த ஃபோட்டோ வச்சு படையல்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்த மாதிரியான வகைகள். இப்போ ஒரு சிலர் வீட்டில் அது அசைவமாக இருக்கலாம், ஒரு சிலர் வீட்டில் அது சைவமாக இருக்கலாம். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்க ரொம்ப 23 வயசு 15 வயசு இப்படில இறந்து போன பசங்கள்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த நான்வெஜ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது ரெட்டை இலையாக போடணும். அந்த ரெட்டை இலை, நுனி இலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரெட்டை, அதை ஒரு இலைக்கு மேலே ஒரு இலை அந்த மாதிரி போட்டு அந்த அவங்களுக்கு பிடிச்சமான வகைகளில் எல்லாம் சமைச்சு அதை வச்சு அவங்களுக்கு படையல் மாதிரி வச்சு, இப்போ ஒரு லேடியாக இறந்துருக்காங்க அப்படின்னா ஒரு சாரியோ இல்லை வந்து சல்வாரோ ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸஸ் அவங்க ஏஜுக்கு, அவங்க அந்த டைமில் இப்போ உங்கள் வீட்டில் அது 3 வயசு குழந்தையா செத்து போச்சுன்னா ஒரு 3 வயசு குழந்தை ட்ரெஸ் நீங்கள் வச்சு கும்பிடலாம். அதை கும்பிட்டுட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வஸ்திரத்தை வந்து நீங்கள் கொடுக்கறது நல்லது. இப்போ ஒரு ஜென்ஸ் செத்து போயிட்டாங்க, பிரம்மச்சாரியாக செத்து போயிட்டான்னா 4 முழ வேஷ்டி வச்சு நீங்கள் அவங்களுக்கு சாமி கும்பிடலாம். அவங்க வந்து கல்யாணம் ஆகி அப்படி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 8 முழ வேஷ்டி வச்சு சாமி கும்பிடலாம். அன்றைய நாளில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதுல என்ன கணக்குமா? அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு 4 முழம் வெட்டி, திருமணம் ஆனவங்களுக்கு 8 முழம் வெட்டி, அது என்ன? அது வந்து அந்த பிரம்மச்சாரியா இருக்கிறவங்களுக்கு அந்த 4 முழ வேஷ்டி தான் வச்சு சாமி கும்பிடணும். பிரம்மச்சாரிக்கு தான் அதை கொடுக்கணும். 8 முழ வேஷ்டி அப்படிங்கிறது அவன் கிரகஸ்தன் ஆகிறான் இல்லையா, ஸோ அந்த கிரகஸ்தனுக்கான அது வந்து அந்த 8 முழ வேஷ்டி தான். நீங்கள் வந்து அந்த ஈம சடங்கு செய்யும்போதே அவங்க அந்த மாதிரி தான் வாங்குவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 8 முழ வேஷ்டியில் தான் அவங்க அது இப்போ கல்யாணம் ஆகிட்டவங்கன்னா அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ லேடிஸ்க்குனா பிரச்சனை இல்லை, எப்போவுமே ஒரு சாரி வச்சுடுவாங்க. இது இப்போ ஜென்ஸுக்கு மட்டும் யூ ஹாவ் டு ஹாவ் த டிஃப்ரென்சியேஷன். நீங்கள் அப்படி வச்சு சாமி கும்பிட்டு கொடுக்கும்போது அவங்க திருப்தி ஆகிறாங்க, அந்த ஆத்மா நல்லபடியாக அது சத்கத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கத்தியை போய் அடையணும். இல்லைன்னா அது அலைஞ்சுட்டே இருக்கும். ஜென்ரலாகவேம்மா நீ ஒரு கல்யாணத்துக்கு கூட 4 பேரை கூப்பிடலாம், கூப்பிடாமல் இருக்கலாம், டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு இறப்பு, நீ வந்து அந்த ஆத்மா உனக்கு அவங்கள பிடிக்குது பிடிக்கலை, அதுக்குண்டானதை செஞ்சால் தான் உன் குடும்பம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது எப்படி அலையுதோ உங்கள் குடும்பமும் அப்படி அலையிறது தான். இந்த ஆடி அமாவாசை தினத்தில் வந்து என்ன மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம்? கண்டிப்பாக அன்னதானம் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பாடு விஷயத்தில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை கடையில் வாங்கி கொடுக்கலாம். ஸோ உணவு அப்படிங்கிறது மனிதர்களுக்கும் கொடுக்கணும், பசுமாட்டுக்கும் கொடுக்கணும். அதனால் நீங்கள் பசுமாட்டுக்கும் அன்றைய நாளில் அதுக்கு வாழைப்பழம் கொடுக்கறதோ, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறதோ, இல்லை அரிசி வெல்லம் கொடுக்கறதோ உங்களால் என்ன முடிஞ்சதோ பசுமாட்டுக்கும் கொடுங்க. அதே மாதிரி எவ்வளோ அன்னதானம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள்.
வஸ்திரதானமும் பண்ணுறது நல்லது. ஆடி அமாவாசை தினத்துல வந்து நம்ம காகத்துக்குன்னு நம்ம ஏதாவது விசேஷமா ஏதாவது சாதம் ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் சமைக்கிறீங்கல்ல, நம்ம வீட்டில் யார் இறந்தவங்கள அவங்களுக்கு சாமி கும்பிட்றோம். ஸோ அந்த படையல் வைக்கிறோம் இல்லையா, வச்சதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு அந்த சாதம் எடுத்து அதில் 2 எள்ளு வச்சு காக்காவுக்கு கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம். பட் இந்த காலத்தில் எந்த காக்காவும் வர்றதில்லை. நம்ம 10 வாட்டி கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குது காக்கா. நம்ம மனசு திருப்திக்காக காக்காக்கு அந்த சாப்பாடில் கொஞ்சம் எள்ளு வச்சு கொடுக்கலாம். பட் நீங்கள் நான்வெஜ் சமைச்சு வச்சிங்கன்னா அது வைக்கக்கூடாது. வெறும் அந்த வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, சாதம் மட்டும்தான் வைக்கணும். நான்வெஜ்ஜை வந்து காக்காவுக்கு வைக்கக்கூடாது. அந்த சாதத்தோட அந்த ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, நம்ம வைக்கிறோம் இலையில, அதில் ஒரே ஒரு உருண்டை பண்ணி அதில் கொஞ்சம் எள்ளு வச்சு கொஞ்சோண்டு ஜலம் விட்டு மேலே கொண்டு போய் வைக்கலாம். தர்ப்பணம் பண்ணுற போதெல்லாம் அந்த எள்ளு ஏன் வந்து அதிகமாக பயன்படுத்த? எள்ளு வந்து சனீஸ்வரனுக்கு உண்டானது. ஸோ நீங்கள் அந்த பித்ருக்கள் அப்படின்னாலே அந்த எள்ளும் தண்ணியும் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. அதனால் அது சனி பகவானுக்கு உண்டான தானியம், யம தர்மராஜனுக்கு உண்டான தானியம். அதனால் எள்ளும் தண்ணியும் தான் நம்ம பித்ருக்களுக்கு கொடுக்கறது. அவங்க ரொம்ப விரும்பி எடுத்துக்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆடி அமாவாசை தினத்தில் வந்து விளக்கெல்லாம் போடுவாங்கல்ல, எந்த நேரத்தில் என்ன மாதிரி நம்ம விளக்கு பொருத்தணும்? விளக்கு வீட்டில் ஏற்றுற விளக்கு வீட்டில் நீங்கள் ஜென்ரலாக எப்போவும் சாமிக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றலாம். நல்லெண்ணெய் விளக்கு எப்போவுமே பெஸ்ட்டு. ஆனால் அந்த அமாவாசை என்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்களோ, இப்போ ஜென்ரலாகவே ஒரு அமாவாசைக்கு அப்படிங்கும்போது அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி நம்ம ஸ்நானம் பண்ண மாட்டோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. யார் தர்ப்பணம் பண்ணுறீங்களோ, இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆண் அன்றைய நாளில் ஷேவ் பண்ண மாட்டாங்க, ஷவரன் பண்ணக்கூடாது. அன்றைக்கி விரதம் மாதிரி, அதுவும் ஜென்ஸ் தான் மெயினாக, ஏன்னா அவள் தானே அந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ஸோ அன்றைய நாளில் இதெல்லாம் ஒரு விரதம் மாதிரி, நீ பித்ருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. நீ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும்பொழுது இந்த ஆட்டிசம் சைல்டு பிறக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை கர்ப்பசிதைவு ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கெல்லாம் எப்போவுமே பித்ருகாரியம் கரெக்டாக பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஏதோ கடனேன்னு நான் பண்ணுறேன், ஏதோ பண்ணணுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு குறையோடு செய்யும் பொழுது உங்களுடைய சந்ததிகள் குறையோடு கண்டிப்பாக பிறக்கும். அதனால் அந்த பயம் கொஞ்சம் நமக்கு இருக்கணும். குலதெய்வ வழிபாடு நம்ம எப்படி இதில் எடுத்துக்கலாம்? ஆமாம், இது வந்து வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில அமாவாசைகள் வந்து குலதெய்வ வழிபாடுக்கு ரொம்ப உகந்தது. அதில் இந்த ஆடி அமாவாசை ஒன்று, அடுத்தது மாசி அமாவாசை, மாகாளி அமாவாசை, மாசி அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் நம்ம குலதெய்வத்தை கூப்பிட்டோம்னா வரும். எப்படின்னா இப்போ நான் போய் சொல்கிறேன் வாங்க அப்படின்னா அப்படிலாம் வராது. நீ வருடம் அந்த இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு முறையாக வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் 3ஆவது வாரம் தான் ஊற்றுவோம், எங்கள் வீட்டில் 5ஆவது வாரம் தான் ஊற்றுவோம், ஒரு முறை இருக்கும். அப்போ இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குமே ஒரு முறை என்பது உண்டு. அப்போ இந்த ஆடி அமாவாசையில் எப்போவுமே நீங்கள் போயிட்டு ஒரு குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி கோயிலில் அது என்ன ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் வரும்பொழுது திரும்பி அடுத்த வருடம் ஆடி அமாவாசைக்கும் அதே நம்ம செய்யும் பொழுது தெய்வம் நம்ம வீட்டில் வந்து என்றைக்கும் நித்தியவாசம் பண்ணுங்கிறது தான். ஸோ அது நம்ம எப்போவுமே ஒரு குறைய நம்ம மனசில் இருந்து சொல்லுவோம் இல்லையா. அப்போ எனக்கு எப்போவுமே வீட்டில் ஒரு துணையாக இருக்கணும், நம்ம வேண்டிக்கிறது எத்தனையோ விதங்கள் இருக்கும். இந்த ஆடி அமாவாசையில் கிரகங்கள் வந்து பலத்து இருக்கும், சூரியனுக்கு பலம் அதிகம். அப்போ அந்த தெய்வங்களை நம்ம வணங்கும் பொழுது நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அப்போ நம்ம அது எனர்ஜின்னு சொல்கிறோம். நம்ம வரும்பொழுது கூடவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றது தான் அது தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது, கொலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லுவோம். இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு ஆடி மாதத்தில், அதுவும் இந்த ஆடி அமாவாசை தினத்துலன்னா அதுக்கான ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்கா, ஏதாவது முறைகள் இருக்கா? இப்போ சில குடும்பங்கள்லாம் காவு கொடுத்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 தலைமுறையெல்லாம் விட்டுருவாங்க. அது வந்து தப்பு. நீ வந்து ஒரு தெய்வம் அதுக்கு காவு கொடுத்து தான் நீ சாமி கும்பிடணுன்னா அதோடைய முறை அதோடைய வழிபாடு அதுதான். நாம் வந்து நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நம்ம விடுறதோ இல்லை எனக்கு அது அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி விடுறதோ தவறு. நிறைய குடும்பங்கள் அப்படி விட்டுருவாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்கள் ஊர் கோவிலில் உங்கள் முறைப்படி நீங்கள் ஏதாவது அந்த பூசாரிக்கிட்டேயோ இல்லை முறையோ நீங்கள் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் இதெல்லாம் விட்டு போயிடுச்சு, ஜோசியர் இதனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு இந்த ஆடி அமாவாசை பெஸ்ட்டு பீரியட். ஸோ நீங்கள் வருடத்தில் இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் நீங்கள் அதை கொடுக்கும்போது தெய்வம் முழுமையாக ஏற்றுக்கும். அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஆடி அமாவாசை. ஸோ நான் வந்து இவ்வளோ வருஷமாக எங்கள் வீட்டில் அது விடுபட்டுருச்சுன்னா தே கேன் டூ திஸ்.
இல்லைன்னா யூ ஹேவ் டு வெயிட், அடுத்த ஆடி அமாவாசை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஆடி அமாவாசையில் காவு கொடுத்து சாமி கும்பிடுறது எல்லா தெய்வங்களுமே உகந்தது. இப்போ எனக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்குது, நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், மாசி அமாவாசைக்கு தான் நாங்கள் கொடுப்போம், இப்போ நான் ஆடி அமாவாசைக்கு போய் காவு கொடுத்து சாமி கும்பிட்டுனானா தாராளமாக பண்ணலாம். இப்போ ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பாக இருக்கிற ஆலயங்கள், சிறப்பாக விழாவை எடுத்து நடத்துகிற ஆலயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன ஆலயமாக இருக்குது? இந்த ஆடி அமாவாசை தினத்துக்கு எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு நம்ம போய் வழிபாடு மேற்கொள்ள? இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். இப்போ கருப்பண்ணசாமி, அப்புறம் சில ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கள்ல மதுரை வீரன், இந்த மாதிரி எல்லை தெய்வ வழிபாடுகள் எல்லாமே ஆடி அமாவாசைக்கு ரொம்ப உகந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அந்த தெய்வங்களுக்கு எல்லாமே சிறப்பாக வழிபாடு செய்து சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கிராம தேவத்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராம தேவதைகளுக்கு உண்டான முக்கியமான நாள்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை தான். ஸோ அது எல்லை அம்மனாக இருக்கலாம், இல்லைன்னா அது காளியாக இருக்கலாம், இல்லைன்னா அது நமக்கு பூவாடக்காரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெய்வமாக இருக்கலாம். ஒவ்வொரு ஊரில் அது வேறு வேறு பெயர்களில் இருக்கும். ஆனால் ஊர் எல்லையை காக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இந்த ஆடி அமாவாசைக்கு பலமாக இருக்கும். நிச்சயமா இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறதே நீங்கள் அடிஷ்னலாக ஒரு விஷயமா சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிமா. நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.